வணக்கம். எங்கள் தசரா குழு உருவான விதம் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தசரா குழுக்களுக்கும் அந்த குழு உருவானதற்குன்னு ஒரு காரணம் இருக்கும். எங்கள் செட்டு இந்த நபரால் தான் உருவாயிடுச்சு, நாங்கள் செட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த செட்டு தான், அவங்கள பார்த்து தான் நாங்களும் ஏன் நம்ம ஒரு தனி செட்டு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணங்களை சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் ஆரம்பித்தோம். எங்கள் பக்கத்து ஒரு செட்டை பார்த்து தான் நாங்கள் நம்ம ஏன் செட்டை ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஒரு குழுவை ஏற்படுத்துவோம், ஒரு காலினாலும் நம்ம ஒத்த காலிலிருந்து செட்டை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் எங்களுடைய தசரா குழுவுமே. அதற்கான முழு வரலாறு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுடைய தசரா குழு எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் கருங்காளியம்மன் வேஷம் போடுறான். அப்போல்லாம் சுற்று வட்டாரத்தில் தசரா செட்டு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எங்கள் பக்கத்து ஊரில் தான் தசரா செட்டு. அந்த செட்டை தாண்டி போகணுன்னா இன்னும் ரொம்ப தூரமான வேறு ஊர்களில் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் தள்ளி தான் வேறு தசரா குழுக்கள்லாம் இருந்தது. அப்போ பக்கத்து ஊர்லேயே செட்டு இருக்குதே, சரி அங்கே போய்க்கிடுவோம், ஏன்னா காளி வேஷம் போடுறோம், நமக்கு எப்படி முறையாக வேஷம் போடணும், என்ன மாதிரியான தர்மங்கள்லாம் எடுக்கணும், அதாவது எங்கே போய் தர்மம் எடுக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அந்த காலகட்டத்தில். ஏன்னா நான் 9th படிச்சுக்கிட்டு இருக்கேன், நண்பர் அப்போ தான் +2 முடிச்சிருக்காப்புல. எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜில் பெருசாக தெரியாது. இப்போவும் இருக்கிற காலம் வேறு, 25 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வேறு. அப்போ முதல் ஆண்டு அப்படி முடிவு எடுத்தாச்சு. பக்கத்து ஊர் செட்டு கூட போய் சிறப்பாக வேஷம் கட்டி குலசைக்கு போயிட்டு வந்தாச்சு. 2ஆம் ஆண்டு வருது. 2ஆம் வருடமும் அதே போலயே பக்கத்து ஊர் செட்டு கூட வேஷம் போட்டு குலசைக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த 2ஆம் வருஷத்தில் தான் கொஞ்சம் சில வார்த்தைகள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை உருவாக்கிச்சு. நாம் ஏன் ஒரு செட்டை ஆரம்பிக்கக்கூடாது, நாம் ஏன் அடுத்த வருஷம் தனியாக போகக்கூடாது, நம்ம ஒரு செட்டாக நம்மக்கிட்ட 10-15 பசங்க இருக்காங்க, நம்ம ஒத்த காலி தான், அந்த ஒத்த காலிக்கு சங்கிலி பிடிக்கிறதுக்கு இந்த 15 பசங்களும் போதும், நம்ம ஏன் 3ஆம் ஆண்டில் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி பசங்க எல்லாருக்குள்ளேயுமே இல வச்சுது. என்ன அப்படின்னா 10ஆம் தசரா அன்னைக்கு குலசைக்கு போகணும், எல்லோரும் வண்டியில் ஏறுறதுக்கு ரெடியாக நிற்கும். நாங்கள் ஒரு 4 பேர் நிற்கோம், நம்ம காளிசாமி கூட 4 பேர் நிற்கிறோம். அந்த தருணத்தில் அந்த தசரா குழு தலைவர் சொல்கிறாங்க, இப்போ வரி கொடுக்காத ஆட்கள்லாம் வரியை கொடுத்துருங்கப்பா, வருஷம் வருஷம் பெண்டிங் வச்சிடுறீங்க, தசரா முடிஞ்ச பிறகு ஒருத்தன்ட்டையும் வரியை வாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காளிசாமிக்கு ஒருத்தர் 2 பேர் வண்டியில் ஏறுங்க, மலான்னு ஏறி வண்டியை நிறச்சி விடாதீங்கன்னு இது பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் மகா என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு காளிசாமிக்குள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம காளிசாமி சொல்கிறாரு, மகா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, யாரையும் விட்டு போக மாட்டாங்க, எல்லோரும் ஏற்றிட்டு போவாங்க, அது அவங்களுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் எங்களை யாருமே எதுவும் சொல்லலை. நம்ம காளிசாமி வண்டியில் ஏறினாங்க, காளிசாமி கூட நாங்கள் ஒரு 4-5 பசங்க வண்டியில் ஏறியாச்சு. 2ஆம் ஆண்டையும் சிறப்பாக முடிச்சாச்சு. போயிட்டு ஒரு சில நாட்கள்லேயே தசராவை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். மகா இப்படி சொன்னாங்களே மகா, ஒருவேளை நம்மளை அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று அவன் வர முடியாமல் போயிருக்கும், அல்லாட்டா இவன் வர முடியாமல் போயிருக்குமாடா, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அது அவங்க பொதுவாக சொன்னாங்கடா, அதை விடுடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் 1 வருஷம் தானே, சிறப்பாக முடிச்சிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே அந்த தசரா டாப்பிக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடுத்த 3ஆம் ஆண்டு தசரா வரப்போகுது. அந்த பையனுக்கு 3ஆம் ஆண்டு வேஷம் கட்டி அதோட அந்த பையன் முடிக்க போகிறான் நேம்சத்தை. 3ஆம் ஆண்டு வர்றதுக்கு ஒரு 4-5 மாதம் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், மகா தசரா கிட்ட நெருங்கி வரப்போத, நம்ம ஏன்டா தனியாக நம்ம செட் அடிக்கிற மாதிரி நம்ம போய் 4-5 பக்கத்து ஊர்களில் போய் தர்மம் எடுத்து தனியாக ஒரு வண்டி பிடிச்சி அம்பாள்கிட்ட கொண்டு காணிக்கையை செலுத்திட்டு கும்பிட்டுட்டு வரக்கூடாது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர்கள் ஹோம்லாம் உண்டு, அந்த ஹோமில் தப்பட்டெல்லாம் உண்டு, வாடகைக்கு கேட்டான்னா தருவாங்க. அங்கே கூட போய் நம்ம தப்பட்டை ஒரு 2 நாளைக்கு வாடகைக்கு வாங்கிக்கலாம். நம்ம பசங்கள்லாம் அழகாக தப்பட்டை அடிக்கானுங்க, நம்ம பசங்க தப்பட்டை அடிப்போம், நம்ம தனியாக போகமாடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது, மகா பசங்கள்லாம் தப்பட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாமி ஆடும்போது என்னை பிடிக்க யார்டா இருப்பீங்க, சும்மா இருங்கடா, 3ஆம் வருஷம் நான் செட்டோடையே போய் முடிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த வேஷம் போடுறவன் சொல்கிறான். இல்லை நாங்கள் இவ்வளோ சப்போர்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கோம், நீ என்ன மக்கா இப்படி பேசுத அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. 3ஆவது வருஷம் நம்ம தனியாக செய்கிற மாதிரி செய்வோம், ஆனால் கடைசியில் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஒருவேளை நம்மக்கிட்டையும் வரி போக நீங்கள் பசங்க 4-5 பேர் வாரீங்களா, நன்கொடை ஒரு 2000 ரூபா தாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த காணிக்கை காசை அப்படியே நன்கொடையாக கொடுத்துருவோம். நம்ம பசங்க வர்றதுக்கு
அவங்க எந்த தடையும் சொல்லிடக்கூடாது, ஒரு காளிச்சாமி கூட 2 பேர் வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. சரி நம்ம தனியாக தர்மமெல்லாம் எடுப்போம், ஆனால் 10ஆம் திருவிழாவுக்கு போகிறது அவங்க கூட போய்க்கிடும் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே நாங்கள் வந்து பேசி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பையன் நம்ம நண்பர் வந்து மாலை போடுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் தசரா பற்றி பேசுகிறோம். மக்கா இன்னொரு 10 நாளில் மாலை போட போகிறோம், எல்லாம் க்ளீனாக வந்து நமக்கு எப்போவும் செய்கிற மாதிரி எல்லாம் செஞ்சிடண்டான்னு. இல்லை அதெல்லாம் நீ சொல்லையாடா வேணும், க்ளீனாக வந்துடும்டா, நீ கரெக்டாக எல்லாம் பூஜை எல்லாம் கரெக்டாக கடைபிடி, விரதம் கரெக்டாக இருடா, சாமி இன்னும் துட்டியாக வரட்டும், இது 3ஆவது வருஷம், நல்லா துட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தசரா பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ அவன் வந்து சொல்கிறான், மக்கா எனக்கு மனசில் ஒன்று தோணியிருக்கு, 2 வருஷமாக வீட்டில் பூஜை அறையில், அதாவது நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பொதுவாக ஒரு பூஜை அறை வச்சுருப்போம், அங்கே தான் நம்ம சாமி தசரா வேஷ பொருட்கள்லேருந்து எல்லாமே வச்சு அங்கே தான் வேஷம் கட்டுவோமா இருக்கும் எல்லாருமே. இந்த பையன் எப்படி சொன்னான்னா, மக்கா பூஜை அறை அது காமனாக உள்ளது பற்றியா, அது அப்படி இருக்கட்டும், காளிக்குன்னு நம்ம ஒரு தனி ரூம் வச்சு காளியை அந்த ரூமில் வச்சு அங்கேருந்து வேஷம் கட்டலான்னு தோணுது பார்த்துக்க. காளிக்கான அத்தனை வேட பொருட்களையும் அந்த மாலை போட்டு வந்த நாள்லேருந்து எடுத்து வச்சு அப்படி ஒரு காளியை நிப்பாட்டி, இப்போல்லாம் நிறைய பசங்க வீட்டில் அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, கிரீடத்திலேருந்து ஜடமுடியிலேருந்து கண்மலர் நெட்டிப்பட்டை வீரப்பல்னு சொல்லி அந்த வேடத்திற்கான அத்தனை பொருட்களையும் ஒன்று போல் அலங்காரம் பண்ணி வச்சு அப்படி காளி தத்துரூபமாக நம்ம வீட்டில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் இந்த சைடு ரூமில் செட் பண்ணி பூஜை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனாவே சொல்கிறான். மக சூப்பர்டா, ஒரு செட்டுன்னா அப்படி தானே சாமி படங்களை வச்சு அந்த மாதிரி தானே செய்கிறாங்க. சரி அப்போ அப்படியே ஆரம்பிச்சிருடா, தினசரி பூஜைக்கும் நம்ம பசங்கள்லாம் வந்து போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை பொது காமன் பூஜைன்னா வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்க, நம்ம தசரா பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரி ரைட்ரா சூப்பர்ரா ஐடியான்னு சொல்லி அதுவும் ஓகேன்னியாச்சு. மாலை போட்டுட்டு வந்தாச்சு. காளிக்கான வேட பொருட்கள் எல்லாமே தனி ரூமில் வச்சு சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தப்பட்டை வாடகைக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடியே எடுத்து போட்டு பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கொடி ஏறியாச்சு. கொடி ஏறி ஒரு 4-5 நாள்லே 6ஆம் திருநாள்லேருந்து நாங்கள் வேஷம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். 6, 7ன்னு சொல்லி 2 நாள் நாங்கள் வந்து தனியாக பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போய் தர்மம் எடுக்க போயிருக்கிறோம். முதல் முறையாக காளிச்சாமியை வந்து சைக்கிளில் கூப்பிட்டு போய் தர்மம் எடுக்க போனோம். அதுக்கப்புறம் அபய் ஆட்டோ, அதுக்கப்புறம் மகேந்திரா வேனு, ஓம்னி, குட்டி யானை, பஸ்ஸு, 407, பெரிய லாரி, டிப்பர் லாரி அப்படின்னு சொல்லி நிறையா வாகனங்களில் செட்டடிக்க போயிருந்தாலுமே ஆரம்பம் அப்படிங்கிறது சைக்கிளில், காளிச்சாமி சைக்கிளில் இருந்தாங்க. சைக்கிள் அழுத்திக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போய் தர்மம் எடுத்து கிட்டத்தட்ட அந்த டைமில் 25 வருஷத்துக்கு முன்னாடியே 1800 எவ்வளவோ சம்திங் தர்ம காணிக்கை அம்பாளுக்கு பிரித்து வச்சுருக்கோம். நம்ம அந்த செட்டுக்கு கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னா குலசையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். தப்பட்டைக்கு வாடகையாக 300 ரூபா கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என் சாமிக்கு தானப்பா, அது வேண்டாம், சும்மா நீங்கள் உடைக்காமல் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கல்ல அதுவே போதும்னு சொல்லி தப்பட்டைக்கும் அவங்க காசு வாங்கலை. 9ஆம் தசரா வரப்போகுது. நாங்கள் வந்து மகா நாளைக்கு என்ன செய்யணும், பக்கத்து ஊருக்கு போயிடவா இல்லாட்டா நம்ம பாட்டுக்கு தனியாக போயிடுவோமான்னு சொல்லி பசங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடக்குது. மகா அதையாலும் போக முடியாது, சாமியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கான், சங்கிலி பிடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கான், போதும்டா நம்ம பசங்க 10-15 பேர் இருக்கான், சாமி பிடிக்கிறதுக்கு 4 பேர் அப்படின்னாலும் மீதி இருக்கிற எல்லாரும் சங்கிலி பிடிச்சிக்கிட்டு அழகாக போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுது. நம்ம வேஷம் போடுற நண்பன், மக்கா எனக்கு என்னமோ 3ஆம் வருஷம் அவங்க கூட போய் முடிச்சிருவோம், நம்ம ஒரு குழுவாக ஆரம்பித்த மாதிரி இருக்கட்டும், இருந்தாலும் நம்ம அவங்க கூட போய்க்கிடுவோம், ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த டைமில் பார்த்துக்கலாம் மக்கா அப்படின்னு சொல்லி 9 பக்கத்தூர் செட்டுக்கு போயாச்சு. வேஷம் கட்டி அவங்க எங்கெல்லாம் தர்மம் எடுக்க போவாங்களோ போயிட்டு வந்தாச்சு. 10ஆம் தசராவுக்கும் அவங்க எங்கெல்லாம் தர்மம் எடுக்க போவாங்களோ போயிட்டு வந்து உள்ளூருக்கு அடிக்காங்க. அடித்து ராத்திரி, அதாவது 10 ராத்திரி சம்ஹாரம் நடக்கக்கூடிய டைமில் தான் அவங்க கிளம்புற மாதிரி கிளம்புவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம பாட்டுக்கு வண்டியில் ஏறியாச்சு, செட்டோட குலசைக்கு போயாச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி செட்டுகளை வந்து கோயிலை சுற்றி வந்து அதுக்கப்புறம் விடுற மாதிரி ஒரு சுற்றி வர்ற மாதிரி விடுவாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூட்டம் தான், அப்படியே செட்டு மெல்ல தான் நகரம். நாங்கள் வந்து ஒரு 2-3 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் விடிய காலம். கோயிலை சுற்றி கடற்கரைக்கு வரும்போது மேலே பார்த்தா விடிஞ்சாச்சு, 6-6:30 மணி ஆயிடுச்சு. அந்த டைம்லேயே கூட்டம் அவ்வளோ இருக்கும். இருந்தாலும் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தசரா குழுக்கள் வந்து கோயிலை ஒரு சுற்றி கடற்கரைக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, நேராக கடற்கரைக்கு போயிட வேண்டியதான். தசராவை சிறப்பாக முடிச்சாச்சு. நம்ம நண்பன்
நேம்சம் சிறப்பாக முடிஞ்சுது. எல்லா வேடப் பொருட்களையும் கடற்கரையில் இறக்கி வச்சுட்டு செட்டோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு சில நாட்களில் மறுபடியும் தசரா கதைகள் பேச ஆரம்பிக்கும். மகா தனியாக போயிடணும் வச்சிடணும் அப்படி இப்படின்னு நினச்சோம். செட்டோடே போயிட்டு வந்துட்டோமே. செட்டோட போயிட்டு வந்தாலும் நம்ம ஒரு செட்டு மாதிரியே ஆயிட்டோம்லடா. தனியாக செட் அடிச்சிருக்கோம் தப்பட்டை போட்டு. மகா தனியாக ஒரு செட்டு மாதிரி ஆரம்பிச்சிடணும், தனியாக போயிடணும்லாம் நினச்சோம். ஆனால் செட்டோடையே போயிட்டு வந்துட்டோமே. இருந்தாலும் நம்மளும் செட்டு மாதிரியே தனியாக மேளம்லாம் போட்டு தருமத்துக்கெலாம் போயிட்டு வந்தோம்லப்பா. சரி பார்த்துக்கிடுவோம், நம்ம நண்பனை அடுத்து வேஷம் போட்டோம்னா அப்படியே தனி செட்டை ஆரம்பிச்சிட வேண்டியான்னு பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம். ஐயா நம்ம வேஷம் முடிஞ்சாச்சுயா, நேம்சம் முடிஞ்சு இனி நீங்கள் யாராவது போடுங்கய்யா, செட்டை ஆரம்பிச்சிடும்னு அவன் பொதுவாக சொல்கிறான். இல்லை என்ன டப்புன்னு எங்களை கோர்த்து விடுதப்பா, நீ தான் ஆரம்ப புள்ளி, நீ போடப்பா, அப்படியே அடுத்தடுத்து நாங்களும் போடுறோம் செட்டை ஆக்கிடுவோம் அப்படின்னு பொதுவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஆண்டு வரப்போகுது. கிட்டத்தட்ட தசராவுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும்போது நாங்கள் அதே டீம்கள் எப்போவுமே கதை பேசுவோம். தசரா வரப்போகுதுங்கிறனா தசரா கதைகள் பேசுவோம் இல்லையா. அப்போது அப்படி கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கோம். மக்கா நீ எதனால வேஷம் போட ஆரம்பித்த, திடீர்னு காளி வேஷம்ன்ட்டு போயிட்டிய, என்ன விஷயம், குலசையை பற்றி உனக்கு எப்படி தெரியும், யார் சொன்னா அப்படின்னு பொதுவாக பேசுவோம் இல்லையா. அப்போ இல்லை மக்கா, அந்த மாதிரி அந்த 12th படிச்சுக்கிட்டு இருந்த டைமில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு. அந்த நண்பனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை நான் வந்து முத்தாரம்மன் மகிமையாக ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காத நண்பர்கள் முத்தாரம்மன் மகிமைகள்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வீடியோ வரும், பாருங்கள், அந்த மகிமையை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அவன் சொல்கிறான், அம்மாக்கு அந்த மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, அதுக்கப்புறம் கனவு வந்தது அப்படி இப்படின்னு அந்த நிகழ்வெல்லாம் முழுசாக சொன்னதுக்கப்புறம் அவன் கூடுதலாக அம்பாளை பற்றி சொல்கிறான். அம்மாக்கா அம்பாளை நம்பி நம்ம என்ன செஞ்சாலும் அது நிச்சயம் நடத்தி தருவா பார்த்துக்க. அதனால தான் ஏகப்பட்ட பேர் மாலை போடுறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு விஷயத்தையும் அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்புறம் காளியை பற்றி பேச ஆரம்பித்தான். அம்மாக்கா காளி வந்து எப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி காளியை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் நமக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அப்போ நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக நானும் என்னுடைய நண்பன், அவன் பேரும் சிவா தான். அப்போ நாங்கள் 2 பேரும் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உட்கார்ந்து கதை பேசக்கூடிய அந்த தருணங்கள் தான் தசரா குழு ஆரம்பிக்கிறதுக்கான அடுத்த கட்ட முக்கிய காரணம். பாயிலில் நாங்கள் 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நண்பன் காளியை பற்றி ஒரு விஷயங்களாக சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. இருந்தாலும் டக்குன்னு நம்ம வந்து காளி வேஷம்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட முடியாது இல்லையா. இல்லை என்ன டக்குன்னு ஒன்னே மறுபடி போடுன்னு சொன்னால் எங்கள் மேலே திருப்பி விடுற அப்படின்னு சொல்லி அப்படி கதை பேசிட்டு பையாச்சு. தசரா கொடியேறதுக்கு ஒரு மாதம் தசரா கிட்ட நெருங்கி வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பனை வந்து சொல்கிறான், நான் இந்த மாதிரி இந்த வருஷம் கருங்காலி வேஷம் போடலான்னு முடிவு பண்ணிட்டேயா அப்படிங்கயா. இல்லை என்ன டக்குன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்க. இல்லை அப்படியே மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு, சரி நம்மளும் ஒரு வேண்டுதல் வச்சு கருங்காலிக்கு செய்யும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம நண்பன்கிட்ட சொன்னியா அப்படிங்க. இல்லை அவன்கிட்ட சொல்லணும், நாளைக்கு கோயில் தொட்டியில் போய் தான் எல்லோரும் வழக்கமாக குளிப்போம். ஊர் அம்மன் கோயிலில் தொட்டி உண்டு, அது தொட்டியில் தான் எல்லாருமே குளிப்போம். இப்போவும் தசரா டைமில் காலை மாலை குளிக்கிறது அந்த தொட்டியில் தான். அப்போ தொட்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நண்பன் வாரான், ஏய் கதை தெரியுமா, நம்ம ஆள் கருங்காலி வேஷம் போட போகிறானா அப்படிங்க. என்ன அப்படியா மக்கா அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், கருங்காலி வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த ஆள்கிட்ட வந்துட்டாங்களப்பா அப்படிங்க, செங்காலியும் சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படிங்க. என்ன நீ நம்மளை செங்காலியின்ட்டு இழுத்து விட்றியப்பா, நான் இன்னும் அப்படிலாம் நினைக்கலாமாக்கா, அப்படியே போடுறதா இருந்தாலும் ஏதாவது சிம்பிளாக தான் செய்யணும் பார்த்துக்க, வீட்டிலலாம் காளி வேஷத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தசரா பற்றி கதை பேசிட்டு அந்த நாளும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் நம்மளுமே ஏன் வேஷம் போடக்கூடாது, காளி வேஷத்தையே போட்டுருவோமே, நம்மளும் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் படித்தது ஐடிஐ டீசல் மெக்கானிக்கு, ஆனால் வேலை பார்த்தது பார்த்திங்கன்னா கூட்டு பெருங்காயம் கம்பெனி, இரும்பு கடை, அதுக்கப்புறம் தேங்காய் நாரை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி தயாரிப்பாங்க, ஒரு கட்டி மாதிரி செடி வளர்க்குறதுக்குன்னு சொல்லி, அந்த ஃபைபர் ஃபேக்ட்ரியாக சம்திங், அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது. அப்படி இப்படின்னு படிப்பு சம்மந்தமான வேலை இல்லாமல் அப்படி தானே அலைஞ்சிக்கிட்டு கிடக்கும். அதுவும் ஒரு நல்ல மாதிரி அமைய மாட்டேக்க, படிப்பு சார்ந்து ஒரு நல்ல வேலை அமையணும், குடும்பம் நல்லா, நம்ம ஒரு வேண்டுதல் வைப்போம் இல்லையா, வேண்டுதல் வச்சு நம்மளும் சிகப்பு காளி வேஷம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நானும் நேர்ந்துக்கிட்டேன். 41 நாள் வரப்போகுது. ஒரு 5-6 நாள் முன்னாடி நம்மளும் நேர்ந்தாச்சு. நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிடணும் இல்லையா,
ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் எல்லோரும் குளிக்க போகும்போது மகா நானும் சிகப்பு காளி வேஷம் போடலான்னு இருக்கேன்னு சொல்லியாச்சு. மகா சூப்பர் மகா, அப்புறம் 2 காளி வந்தாச்சு, கட்டாயம் நம்ம இந்த திருப்பு தனியாக செட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு கதைக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும். மகா செட்டுன்னா எப்படி செய்யணும், என்னென்ன முறைகள்லாம் இருக்குது, நம்ம கட்டாயம் பந்தல் போட்டு தனியாக தானே செய்யணும், அதுக்கப்புறம் கொடியேற்ற அன்னைக்கு கும்பமெல்லாம் எடுக்கணும்லான்னு சொல்லி ஒவ்வொரு கதைகளையும் பேசுகிறோம். கோயில் தலைவர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம், கோயில் வளாகத்தில் அல்லது கோயில் இடத்துல செட்டு போட்டுருவோம், அப்படி இப்படின்னு செட்டு எப்படிலாம் போடணும்னு சொல்லி ஒரு கதைகளாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது சரி வருமா, அது சரி வருமா, பெர்மிஷன் கிடைக்குமா, 2 பேருக்கெலாம் செட்டாப்பா உங்கள் வீட்டில் வச்சு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கேள்விகளாக கேட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் தானே, நம்ம தனியாக ஒரு வீடு வாடகைக்கு எடுப்போம், வாடகைக்கு எடுத்து அங்கே வச்சு நம்ம பூஜையெல்லாம் செஞ்சு அப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வீடு வாடகைக்கு எடுத்தோம். சிறப்பாக 2 பேருமே விரதம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். விரதம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நான் வந்து கேரளாவுக்கு ஒரு பேக்கரிக்கு வேலைக்கு போனேன். ஏன்னா செட்டுன்னு வந்துட்டோம் அப்படின்னா 2 பேருமே சம பங்கான காசு போட்டு தான் எல்லாமே செய்யணும். வீட்டு வாடகை கொடுக்குறதுலேருந்து வீட்டுக்கு வெள்ளை அடித்ததுலேருந்து எல்லாமே நானும் என்னுடைய நண்பனும் தான் ஷேர் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம பங்குக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கும் போயிட்டு அந்த வேலை பிடிக்காமல் 10 நாளில் ஊருக்கே வந்தாச்சு. அப்புறம் நம்ம நண்பன் சொல்கிறான், ரூபாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் விரதத்தை சிறப்பாக கடைபிடிங்க, நம்ம கூட இருங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்க சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேஷம் கட்டக்கூடிய நாட்கள் வந்தது. வேஷம் கட்டினோம், தர்மத்துக்கு போனோம், நிறைய ஊருக்கு தர்மத்துக்கு போனோம். அபே ஆட்டோவில் தர்மத்துக்கு போனோம். ஏகப்பட்ட ஊர்களுக்கு புதுசாக எங்கெல்லாம் போகலாமோ அப்படி நிறைய ஊர்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 கிராமங்களுக்கு தர்மத்துக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா தர்ம காணிக்கை எடுத்து வச்சுருக்குறோம். பசங்க எல்லாம் பேசுகிறோம், ஐயா 10ஆம் திருலாம் வரப்போகுது, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் இருந்து வராங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பட்டை இருக்காம கொஞ்சம் தாங்கலை, எங்கள் ஊரில் இன்றைக்கி செட் அடிக்கிறோம், அடிச்சுட்டு தாரோம், நாங்களும் உங்களை மாதிரி தான் செட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வந்திருக்காங்க. நாங்களே இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி சரி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்போம், சாமிக்கு தானே பார்த்துக்கலாம், ஏன்னா உடைக்காமல் பார்த்துக்குங்க, வேறு காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. அவங்க அன்னைக்கு அடிச்சுட்டு மறுநாள் 10ஆம் திருவிழா கொண்டு தந்துடுவோம் அப்படின்னாங்க. கொண்டு தர வந்திருக்காங்க. அப்போது கேட்காங்க, குலசைக்கு எப்படி போகலான் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி போர்நாட் சவன் சொல்லியிருக்கோம், காளிகள் தான் 2 காளிகள் தான், அப்புறம் நம்ம பசங்க தான் 10-15-20 பேர்கிட்ட இருக்காங்க, அதனால் பெரிய வண்டியாக சொல்லியாச்சு அப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, வாங்கலாம் நம்ம கூட சேர்ந்து போவோம், நம்ம செட்லேயும் காளிகள் அப்புறம் ஒரு சில வேஷங்கள் தான், வாங்க சேர்ந்து போயிடுவோம், குலசையை சங்கிலி பிடிச்சி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி அவங்களோட போயாச்சு. குலசைக்கு வந்தாச்சு. லைனில் நின்று அம்பாளுடைய சன்னிதானம் வந்து சுற்றி வந்து அம்பாளை நல்லா வேண்டிக்கிட்டு, அம்மா வருஷம் சிறப்பாக முழுமையான வேஷத்தோடு வந்தாச்சுன்னு சொல்லி கடற்கரைக்கு போயாச்சு, கால் நனைச்சாச்சு. அதுக்கப்புறம் காப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் காளிகளுக்குன்னு ஒரு தனி வரிசை உண்டு. அந்த வரிசையில் நின்று காப்பெல்லாம் வெட்டிட்டு அந்த வருஷம் அப்படியே முடித்தாச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்க எல்லாம் பேசி ஊர் தலைவர்கிட்ட பேசுவோம், கோயில் தலைவர்கிட்ட பேசுவோம், பேசி எங்களுக்கு கோயில் வளாகத்தில் இடம் தாங்க, அவள்கிட்ட கோயில் இடத்துல செட்டு போடுறதுக்கு இடம் தாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த ஆண்டுகளில் அப்படியே முன்னேற்றங்கள் வரணும் இல்லையா. தனியாக பந்தல் போடுறோன்னா நாங்களாக தான் போய் கம்பு வாங்கி தட்டி வாங்கி எங்கள் ஊரில் வந்து பந்தல் போடுற அண்ணன் உண்டு, அவங்கக்கிட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி செட்டு ஆரம்பிக்க போகிறோன்னே கொஞ்சம் தட்டி கம்புலாம் தந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னப்போ என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு தட்டி கம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பந்தல்லாம் போட்டு அப்படி ஆரம்பித்தோம். நாங்களாக தான் கம்பு ஊனி தட்டியை கட்டணும், எங்களுக்கு தெரிஞ்ச மணிக்கு பந்தல் போடுவோம். ஏன்னா வெளியில் பந்தல் போடுறதுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு காசு நிறைய கொடுக்கணும், அந்தளவுக்கு நம்ம செட்டில் ஃபண்டு இல்லைன்னு சொல்லி அப்படி எல்லா விஷயங்களுமே பசங்களாக முன்ன நின்று செஞ்சு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அருள்மிகு முத்துமாலையம்மன் தசரா குழு. அவள் அருளாலே அவளுடைய உத்தரவின் பேரில் நம்ம செட்டுக்கு அம்பாள் பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி முத்துமாலையம்மன் பேரை வச்சோம். அம்பாளுடைய அருளால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் செட்டு ஓஹோன்னு தான் இருக்குது. இன்னும் ஓஹோன்னு அம்பாள் கொண்டு வருவாங்க. எல்லா புகழும் அம்பாளுக்கே. இப்படி தான் எங்களுடைய தசரா குழு உருவாயிடுச்சு. ஆரம்பத்தில் நண்பர் போட்டாப்புல, நண்பர் 3ஆம் வருடம் முடிக்கும் பொழுதே ஒரு தசரா குழுவாகவே நாங்கள் செயல்பட்டோம். அது அப்படியே தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நானும் என்னுடைய நண்பன் சிவாவும் போட ஆரம்பித்தோம். அப்படியே செட்டாகவே கொண்டு வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய தசரா குழு உருவான வரலாறு. உங்களுடைய தசரா குழு உருவான விதம் அல்லது உருவான காரணம்
அதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.